ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ வாராகி அம்மையுடைய மகிமை. இன்றைய தினமானது ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி என்பது ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த தினங்களில் இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தினம். பக்தர்கள் அனைவரும் இன்றைய தினம் ஸ்ரீ வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து இன்று முதல் 9 நாட்கள் ஸ்ரீ வாராகி அம்மனுடைய அருளை நம் வணங்கி சிறந்த நம் வாழ்க்கையில் வெற்றிக்கு தேவையான அனைத்து ஒரு சௌக்கியங்களையும் அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நம்ம துவங்குகிறோம். இன்றைய தினம் முதல் தினமான ஆஷாட நவராத்திரியின் முதல் தினமானது ஸ்ரீ வாராகி அம்மனை வீட்டில் அனைவரும் கொலு என்று சொல்லக்கூடிய பொம்மையெல்லாம் வைக்கிறது நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரமானது ஒரு வழக்கம். 9 தினங்களும் 9 படி 7 படி 5 படி என்று சொல்லக்கூடிய படிகள் வீட்டில் அமைச்சு அம்பாளை ஒவ்வொரு விதமான அலங்கார கோலத்தோடு இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை வச்சு நம்ம வணங்கக்கூடியது வழக்கம். அது புரட்டாசி மாதம் வரக்கூடியது சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய தினம் அம்பாளை மட்டுமே ஸ்ரீ வாராகி அம்மனை மட்டுமே பிரார்த்தனை பண்ணி வீட்டில் ஒரு கலசம் ஒன்று அமைத்து, கலசம் என்று சொல்லக்கூடிய சொம்பில் நூல் சுற்றி ஜலம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் நிரப்பி மா இலை மேலே வச்சு அந்த ஜலத்தில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், கிராம்பு என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களெல்லாம் சேர்த்து தேங்காய் அதற்கு மேல் வைத்து அதற்கு மேல் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த வர்ணமான வஸ்திரங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை போன்ற நல்ல ஒரு மங்களகரமான வஸ்திரங்களை அந்த கலசத்திற்கு சாத்தி வாசனை மிகுதியான புஷ்பம் மல்லிப்பூ, முல்லைப்பூ, ரோஸ் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுதியான பூக்களை எல்லாம் கலசத்திற்கு அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து ஸ்ரீ வாராகி அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணி அட்சதை என்று சொல்லக்கூடிய அரிசியில் மஞ்சள் கலந்து அந்த அட்சதையால் கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்து பிரார்த்தனை பண்ணி 108 போற்றி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய நாமதேயங்களை சொல்லி 108 போற்றிகளை சொல்லி அம்பாளுக்கு 108 போற்றிகளை சொல்லி நம் வேண்டிய என்னென்ன பிரார்த்தனைகளோ மனதார நினைத்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணி 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து இன்றைய தினம் பூஜையை முதல் நாள் தொடங்கி கொண்டு ஒவ்வொரு தினமும் மாலை நேரத்தில் சாயரட்சி என்று சொல்லக்கூடிய சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்குள் சந்தி வேலை என்று சொல்லுவோம். இதை அந்த தினங்களில் பிரார்த்தனைகளை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த கலச பூஜைகளை செய்து கலசத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல எண்ணெயால் 3 முகம் 5 முகம் 7 முகம் 9 முகம் போன்ற முகங்கள் கொண்ட தீபத்தை ஏற்றி மஞ்சளால் விநாயகரை மஞ்சப்பிள்ளையார் பிடித்து கலசத்திற்கு முன்பாக வைத்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணி கலசத்திற்கு பூஜையை செய்து தூபம், தீபம், நிவேத்தியம் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான பூஜைகளை இந்த முதல் நாள் ஆரம்பித்து பிரார்த்தனை பண்ணி அதற்கு நிவேத்தியம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அம்பாளுக்கு என்னன்னு கேட்டேன்னா மிகவும் இஷ்டமான பண்டமானது வெல்லத்தால் ஆன பண்டம் வராகி அம்மனுக்கு ரொம்ப 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 வசதியான விஷயம். மற்றதெல்லாம் நம்ம எல்லாம் நைவேத்தியங்கள் பண்ணுவோம். அதுலேயே வெல்லத்தால் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல்,
பானகம் என்று சொல்லக்கூடிய, பானகம் என்பது வந்து ஒரு தீர்த்தத்தில் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் போன்ற திரவிய பொருட்களை சேர்த்து பானகம் என்று சொல்லக்கூடிய அந்த பானகத்தை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். சர்க்கரை பொங்கல், உளுந்து என்று சொல்லக்கூடிய உளுத்தம்பருப்பால் செய்யக்கூடிய வடை போன்ற இந்த விசேஷமான நைவேத்தியங்களை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த நவராத்திரியில் முதல் நாளானது பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியங்களை பண்ணி கற்பூரம் காய்த்து அதற்கு தேவையான மங்கள விசேஷமான வாசனை மிகுதியான பொருட்களை சேர்த்து அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த ஆஷாட நவராத்திரியில் முதல் தினமான இன்றைய பூஜையை எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணி செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுகிறீர்களோ அத்தனையும் வாரி வாரி வழங்கக்கூடிய வாராகி என்று சொல்லக்கூடிய அந்த வாராகி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் வரம் என்று பொருள். வரங்களை அள்ளி 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 கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த வாராகி அம்மையாருக்கு தான் உண்டு. அம்பாளுக்கு தினமும் 9 நாளும் இந்த ஆஷாட நவராத்திரியில் பக்தர்கள் அனைவரும் இந்த பூஜைகளை வீட்டில் மனமாற பிரார்த்தனை பண்ணி செய்தால் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வீட்டில் மங்களம் என்று சொல்லக்கூடிய, சுபிட்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும், குடும்பத்தில் அனைத்து விதமான சுபிட்சங்களும் அம்பாள் வாரி வாரி வழங்கக்கூடிய வாராகி அம்பாள் மனமாற உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு சௌக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களையும் வாரி வாரி வழங்குவாள். மனதார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு தினமும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இந்த பூஜையை வீட்டில் நம்ம செய்து அம்பாளோட அருளை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணி அனைவரின் வாழ்விலும் 16 செல்வங்களும் வழங்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை வாராகி அம்மானுக்கு உண்டு. மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த வாராகி அம்பாள் என்று சொல்லக்கூடிய அம்பாள், இந்த பெண் தெய்வம் யார் என்று கேட்டிங்கன்னா சப்த கன்னிகள் என்று நம்ம சொல்கிறோம். 7 கன்னிமார்கள் என்று நம்ம சாதாரணமாக எல்லாரும் பேசுவோம். 7 கன்னிகள் என்று சொல்லுவோம். அந்த 7 கன்னிகளில் 5ஆவதாக உள்ள பிறந்த கன்னி தான் பஞ்சமி தேவின்னு பேர். 5ன்னா நம்ம சமஸ்கிருதத்தில் 5ன்னு பேர். பஞ்சமி, பஞ்சமின்னா பஞ்சங்களை போகக்கூடிய வல்லமை வந்து பஞ்சமி திதியில் பிறந்த இந்த வாராகி அம்மனுக்கு ஒரு பெரிய வல்லமை இந்த அம்மனுக்கு இருக்குது. அதனால தான் பஞ்சமி தேவி அப்படிங்கிறது. வாராகி, வார்தாயி என்று சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இந்த அம்பாளுக்கு தான் பொருந்தும். இந்த 7 கன்னிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு. இந்த யுத்தத்தில் நாட்டை காப்பாற்றுறது, லோகத்தை காப்பாற்றுறது யாருன்னு யாராலையும் முடியல. தேவலோகத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்வதி பரமேஸ்வரனை போய் பார்த்து, இந்த யுத்தத்தை எங்களால் யாராலையுமே நிறுத்த முடியல, நீங்கள் தான் வழி பண்ணணும்னு பார்வதி பரமேஸ்வரனை போய் தேவர்கள்லாம் கேட்குறம்போது, அந்த அசுரர்கள் என்ன ஒரு பெரிய வரம் வாங்கினவங்கன்னா, மனிதர்களால் எங்களுக்கு மரணம் கிடையாது, தேவர்களால் எங்களுக்கு மரணம் கிடையாது, எந்த ஒரு தெய்வ சக்தியாலும் எங்களுக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய வரத்தை வாங்கிட்டு வந்ததுனால அவங்கள யாராலையுமே அழிக்க முடியல. அப்போ இந்த சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்களை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கின விஷயமா இல்லாததாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சக்திகளை, துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கணும்னு பார்வதி பரமேஸ்வரன் அவர்களோட சிந்தனையால் உருவான இந்த 7 கன்னிமார்கள் தான் சப்த கன்னின் என்று சொல்லக்கூடியது. இந்த 7 கன்னிகளுமே மிக 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 ரொம்ப 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 வல்லமை அதிகம், திறமை அதிகம், அழிக்கக்கூடிய சக்தி அதிகம், ஆக்கக்கூடிய சக்தி அதிகம். அதனால் பார்வதி பரமேஸ்வரன் ஒரு மனுஷ பிறப்பாகவும் இருக்கக்கூடாது அவங்க, அதே நேரத்தில் ஒரு சரீரமும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கின விஷயமாகவும் இருக்கக்கூடாதுன்னு அவர்களோட ஞானத்தில் கிடைச்ச இந்த தெய்வங்கள் தான் இந்த 7 கன்னிகள், சப்த கன்னிகள். அவர்களை படைத்து இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக
உருவாக்கின தெய்வங்கள் தான் இந்த 7 தெய்வங்கள். அதுலேயும் படைத்தலைமைக்கு யார் இதில் இந்த 7 கன்னிகளில் யார் படைத்தலைமையை பாதுகாக்கிறது, அந்த போர்ப்படைகளை ஆள்றது யாருன்னு கேட்டிங்கன்னா 5ஆவதாக பிறக்கக்கூடிய இந்த பஞ்சமி தேவி வாராகி அம்மன். அதுக்கு தான் படைத்தலைவின்னு சொல்லக்கூடிய ஒரு வரம் அந்த அம்மனுக்கு இருக்குது. அந்த அம்பாள் தான் 7 கன்னிகளில் நாட்டை காப்பாற்றி, அசுரர்கள்லேருந்து காப்பாற்றி, தேவலோகம், இந்திரலோகம், பூலோகம் எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. பூமியில் பிரளயம் உருவாருது. பிரளயம் உருவாகி இந்த உலகமே அழியக்கூடிய சூழ்நிலை வரும்போது பன்றியின் அவதாரமாக உருவாக்கக்கூடிய இந்த வாராகி அம்மன் தான் பூமியை காத்து ரட்சித்து, அசுரர்கள்லேருந்து காத்து, இயற்கை சீற்றம், ஒரு பக்கம் அசுரர்களோட தாக்கம், இதுலேருந்தெல்லாம் காக்கிறதுக்காக படைக்கப்பட்ட இந்த பஞ்சமி தேவி தான் வராகி அம்மன். இந்த அம்பாலை மாதத்தில் 2 திதிகள் வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு வரும். இந்த 2 திதிகளுமே ரொம்ப ரொம்ப வசதியான திதி. பஞ்சமி தேவியான வராகிக்கு ரொம்ப இஷ்டமான தினங்கள். அந்த தினத்தில் நம்ம இந்த வாராகி அம்மனை வழிபட்டு அந்த அம்பானுக்கு தேவையான புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி பிடிச்ச உணவுகள். ஏன் இந்த அம்பாளுக்கு பிடிச்ச உணவுகள்னா, அந்த அம்மனுக்கு ரொம்ப இஷ்டமானது பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள். பூமிக்கு மேலே இருந்ததை விட பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பன்றியின் அவதாரம், முகம் வந்து பன்றியின் அவதாரம். மற்றபடி மனிதர்களோட அங்கங்கள் என்னென்ன உண்டோ அந்த அங்கங்கள் அமைச்சு பிறந்த இந்த தேவி தான் பஞ்சமி தேவி. அந்த அம்பாளுக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாமே பிடிக்கும். கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட், உருளைக்கிழங்கு, இந்தமாரி கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். வெள்ளரிக்காய் ரொம்ப இஷ்டம் அந்த அம்பாளுக்கு. இந்தமாரி பிடிச்ச இந்தமாரி பண்டங்களெல்லாம் அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளை சாந்தப்படுத்தி நம்ம பஞ்சமி அன்னைக்கு, வளர்பிற பஞ்சமி தேய்பிற அன்னைக்கு தேங்காய் உடைத்து அதில் நல்ல எண்ணெய் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நல்ல எண்ணெயால் ஒவ்வொரு சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, வேப்பெண்ணெய் சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, நெய் சொல்லுவாங்க, பஞ்சதீப எண்ணெய் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தவிர்த்து நல்ல எண்ணெய், நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல எண்ணெயால் 5 முகம் 3 முகம் இட்டு திரி போட்டு இந்த அம்பாளுக்கு பஞ்சமி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி வணங்கினா நமக்கு சௌக்கியங்கள் கிடைக்கும். இந்த அம்பாளுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளோட அவதாரம் தான் இந்த வராகி அம்மன். பெருமாள் வந்து வாராக மூர்த்தின்னு பேர். அந்த பெருமாளோட அவதாரம் தான் இந்த அம்பாள் அவதரித்த ஒரு தினம். புதன்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான தினம். புதன்கிழமைகளில் வரக்கூடிய பஞ்சமியெல்லாம் நம்ம வேண்டக்கூடிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லமை இந்த வராகி அம்மனுக்கு இருக்குது. புதன்கிழமைகளில் இந்த மாதிரி தேங்காவில் நல்லெண்ணெய் இட்டு 3 முகம் 5 முகம் திரியிட்டு பிரார்த்தனை பண்ணால் வேண்டிய காரியங்கள் என்னவோ அத்தனையும் சக்ஸஸ் ஆகும், நல்லபடியாக நடக்கும், வெற்றி கிடைக்கும். கல்வி, பொருள், குழந்தை பாக்கியம், விவாகம் என்று சொல்லக்கூடிய கல்யாணம், உத்தியோக விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே உள்ளக்கூடிய அந்யோன்யங்கள், குழந்தைகளோட படிப்பு, இது போன்ற 16 செல்வத்தையும் இந்த பஞ்சமி அன்னைக்கு தேங்காயில் விளக்கிட்டு நம்ம வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லமை இந்த அம்பாளுக்கு உண்டு. புதன்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமியானது மிக 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 ரொம்ப வசதியான ஒரு பஞ்சமி. இப்போ வரக்கூடிய 10ஆம் தேதி புதன்கிழமையில் தான் வருது. அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி ரொம்ப 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 வசதியான தினம். பக்தர்கள் அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் போய் இந்த வாராகி அம்மனுக்கு விளக்கிட்டு கொம்பு மஞ்சள்னு சொல்லக்கூடிய விரலி மஞ்சளால் 108 54 என்று மாலையாக கட்டி அந்த அம்பாளுக்கு சாத்துங்க. செவ்வரளியால் இந்த அம்மனுக்கு மாலை கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி கிடைக்கும்.
இருக்கிறதுலையே ரொம்பவும் உக்கிரமான தெய்வம் இந்த வாராகி அம்மன் தான். இருக்கிறதுலையே குழந்தையாக பாவிக்கக்கூடிய அம்மனும் இந்த வாராகி அம்மன் தான். உண்மையாக நம்ம மனசார மனசுருகி நம்மளோட பிரார்த்தனை சரியான விஷயமா இருக்கணும், பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்படி ஒரு பிரார்த்தனை இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை வாரி வாரி குவிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த பஞ்சமி தேவி வாராகிக்கு இருக்குது. மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. வாழ்க்கையில் எல்லா சௌக்கியங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வாராகி அம்மனுக்கு இருக்குது. ஓம் சக்தி பராசக்தி.